என் அன்பு பிள்ளையே, உன் ஓம் சக்திதாய், நீ என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பெற்று என் பிள்ளை. உன்னை எது துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது உன் முன் வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை முதலில் முழுமையாக நம்பு. அனைத்தும் நல்லதற்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்து கொள்ள முயற்சி செய். எல்லாவற்றையும் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு. எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து மனம் போன போக்கில் சென்றாய். கடமைக்கு பூஜை செய்து வந்தாய். ஆனால் காலம் பல கடந்து அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன். நினைத்துப்பார், எப்படியோ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போனாய். அப்படியே ஓடிக்கொண்டிருந்தாய். கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு அழைத்து வந்தேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை, ஜெயித்து கொண்டுதான் வந்திருக்கின்றாய். இதை நினைவில் வைத்துக்கொள். பல பேர் வாழ்க்கையில் வாழ்வதற்கு இன்றும் துயரங்கள் அனுபவித்து வருகின்றார்கள். ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து என் அம்மாவே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டு பூஜை செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னை வழிநடத்தும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவேன். அதுவும் அம்மாவின் கடமை. நான் இருக்கின்றேன், நம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் என்னையே சேரும். எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லி வைத்து செயல்படு. என் பரிபூரண ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. உன் கர்ம பலன்களை விலக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு. பொறுமையாக இரு, நான் இருக்கின்றேன். உனக்கு எப்பொழுதுமே நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன் அம்மா நான் இருப்பேன். இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். இனி கவலைப்படாதே. உன் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியம் நிச்சயமாக கைகூடும். உன் அம்மா நான் நடத்தி கொடுப்பேன். பொறுமையாக காத்திரு. என்றும் உனக்கு நான் துணை நிற்பேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். வாழ்க்கையை நினைத்து நினைத்து கவலையோடு நிற்கின்றாய். வாழ்க்கையை பற்றிய திகைப்பு எதற்கு உனக்கு? என் பிள்ளை, எப்படிப்பட்ட திகைப்பை வைத்திருக்கின்றாய்? வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம், உன்னை படைத்த தோற்றம், உன் குணங்களின் தோற்றம். தோற்றத்தின் அடிப்படைகளை உன் வாழ்வில் அடிப்படையான விஷயங்கள் உள்ளது. அந்தந்த தோற்றத்தை எப்படி நீ கடைபிடிக்கின்றாய் என்பதை வைத்து உன் வாழ்வின் பக்கங்களில் இருக்கும் உனக்கு எப்பொழுதும் மறக்காது. அந்த எல்லா பக்கங்களையும் அதை எழுதுவதும் உன் அம்மா ஆதிபராசக்தி உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் கண்களில் இருந்து நீ தப்ப முடியாது. என் குழந்தையே, நீ நல்ல மனது கொண்டவள். உனக்கு தவறுகளையும் நான் அறிவேன். அதை சரி செய்வதற்காகவே இந்த விளையாட்டை நடத்தியுள்ளேன். எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையில் நிம்மதியாய் வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு உன் அம்மா நானே பொறுப்பு. என் பொறுப்பில் உள்ள பிள்ளையாய் நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கச் செய்வது, கரை சேர்ப்பதும் நான். எனக்கு நிம்மதி. நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம். அதுவும் உன் அம்மா நான் காண்கின்ற பாதை. அதில் என் துணை உனக்கு எப்பொழுதும் உண்டு. உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் வந்தேன். என் அருளும் ஆசியும் அன்பையும் பெற்ற என் பிள்ளை நீ. உனக்காக நான் என்றும் துணை நிற்பேன். வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி நடக்கும் மனப்பான்மையையும் முழுமையாக தவிர்த்துக்கொள். நீண்ட நேரம் கவலையிலும் விரக்தியிலும் மூழ்கி இருப்பதாலும் தான் உன்னுடைய கடமைகளில் இருந்து உன்னால் சிதறுகிறது. இப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடுகிறோமோ என்று மலர்களோ வாடுவதில்லை. விழுந்த அருவியோ அகன்ற ஆறாக நம் வாழ்வில் தேவையான மற்றொரு ஜீவ நதியாக ஓடுகிறது. ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் பூக்கள் தான் இறைவனடி சேர்கிறது. எனவே நான் அடிக்கடி கூறுவது, இங்கு எதுவும் நிரந்தரமல்ல, எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே. இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளிக்க முடியாது. சிலர் உன்னை திமிர் பிடித்தவர், கெட்ட எண்ணம் உடையவர்கள் என்றும், சிலர் அற்புதமானவர், அன்பானவர் என்றும் கூறுவார்கள். யார் எதை கூறினாலும் நீயும் உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. உன் உழைப்பு என்றும் வீண் போகாது. உன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மதிப்பீடுகளில் இருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மனதில் இருந்து அழித்துவிடு. சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே. கவலைப்படாதே. உன்னோடு என்றென்றும் உன் அம்மா நான் இருப்பேன். ஆனால் நீ செய்யும் சிறிய தவறுகளால் அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தியதால் அதை நீ அடைய முடியாமல் போய்விடுகிறது. ஒவ்வொரு கணமும் நான் உன்னை நெருங்கி வரும் பொழுதெல்லாம் நீ தூரமாக சென்று விடுகின்றாய். இந்த முறையாவது தவறாமல் கேட்டுவிடு. நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் யாவும் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இறைவனை காண்பதற்கு மனமே ஆதாரமானால் அந்த மனம் எளிதில் அடங்காது. என் செல்லமே, முரட்டுத்தனமான மனதை நீ எப்படியும் அடக்கித்தான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். நான் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றேன். நான் இல்லாத இடமே இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் மட்டுமே போதும்.
இன்று இரவோடு இரவாக மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள். நீ எப்பொழுதும் என் மீது முழு பாரத்தையும் போட்டுவிட்டு என் மீது பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்போதே என் கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது. உன் வீட்டை தேடி வந்து உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் மனதில் இருந்த குழப்பமும் சஞ்சலமும் அனைத்தும் மாறும். கலங்காதே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எல்லாவற்றையும் கடினமாக அனுபவித்து விட்டாய். ஒரு முடிவு இல்லாத, கடிவாளம் இல்லாத அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. குழந்தையே, இனி நான் உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். உன் குடும்பத்தையும் நான் முழுமையாக காப்பாற்றுவேன். எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் நான் உன்னை வழிநடத்துவேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளை மறந்துவிடு. உனது எண்ணங்களையும் தலையெழுத்தையும் மாற்றி பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை நீ செய்த பாவங்களை மன்னித்து உனக்கு புதிய வழியை காட்டப் போகின்றேன். நோயற்ற வாழ்வை வழங்கப் போகின்றேன். விரைவில் நல்ல செய்தி உன் காதில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நான் உன்னை உயர்த்தப் போகின்றேன். நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து விட்டாய். இனி அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். உனக்கு என்றும் துணையாக எங்கும் எப்பொழுதும் நான் இருப்பேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி செல். என் அன்பு குழந்தையே, துன்பம் வரும்பொழுது கலங்காமல் அதை கடந்து போகப்பார். வேதனைகள் உன்னை நெருங்காது. காயப்படுத்தும் பொழுது நொந்து போகாமல் அதை தாங்க துணிந்து பார். கொஞ்சம் கூட உனக்கு வலிக்காது. நீ அழும்பொழுது யாருக்காகவும் காத்திருக்காமல் உன் கண்ணீரை துடைத்துப்பார். யாருடைய உதவியும் உனக்கு தேவைப்படாது. நீ விலகப்படும் பொழுது அதை கண்டுகொள்ளாமல் நடந்து பார். உனக்கு வெறுப்பு வராது. நீ விமர்சிக்கப்படும் பொழுது தலைகுனியாமல் நிமிர்ந்து போய்ப்பார். உன்னை இழந்தவனுக்கு நிம்மதி இருக்காது. தோல்வி அடைந்தாலும் அதை பார்த்து பயப்படாமல் திரும்பவும் முயற்சி செய்து பார். உன் இலக்கு தொலைவில் இருக்காது. நீ வெற்றி அடைந்த பின் ஆணவம் இல்லாமல் பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் உனக்கு தோல்வியே இருக்காது. இந்த உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் கவலைப்படாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். சோதனைகள் அதிகமானால் நீ சரியான பாதையில் செல்கின்றாய் என்று பொருள். நீ என்னுடன் பயணம் செய்தால் உன் எதிர்காலம் ஆனந்தமாக மாறும். கலங்காதே. நீ என்னை நோக்கி வா, நான் உன்னை நோக்குவேன். உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் எப்பொழுதுமே என் பிள்ளைகளின் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன். உன்னில் முழுவதுமாக நானாகி போனேன் என்பதை அறிவாயா குழந்தையே? இருந்தாலும் நீ உன் மனதில் உள்ள ஏக்கத்தால் தவித்து கொண்டிருக்கின்றாய். கலங்காதே. அனைத்தையும் நான் மாற்றுவேன். நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான நேர காலத்தை நான் உருவாக்கிய பின்புதான் அது நடக்கும். அதுவரை நீ பொறுமையாக காத்திரு. உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில்லை, மௌனமாக இருக்க வேண்டும். சில இடங்களில் ஜெயிப்பதற்காகவும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்காகவும் உனக்கு பிடித்தவாறு வழிபடு. நீ அறிந்ததை செய். உன் இல்லத்தில் நீ என்னை அன்போடு அழைத்தால் உன் மனதிற்கு நெருக்கமானவர்களாக உணர்வாய். நீ இப்பொழுது இருக்கும் நிலையில் எங்கும் செல்ல வேண்டாம். என்னை நினைத்து கொண்டு நிம்மதியாக இரு. மனம் அமைதியான பிறகு மாற்றத்தை பற்றி யோசி. அதுவும் நாளை தக்க சமயத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் தெரிவிக்கின்றேன். உன் எதிர்காலம் முடியவில்லை, இப்பொழுதுதான் ஆரம்பமாகிறது. அனைத்தையும் என் கையில் வைத்துவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நான் உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன். இது என் சத்திய வாக்கு. என்னை முழுமையாக நம்பிவிடு. பின் எதற்காக கலங்குகின்றாய்? பில்லி, சூன்யம், ஏவல் என நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது அவை உன்னை என்ன செய்துவிடும்? உனக்கு துணையாக நானே இருக்கின்றேன். ஏமாறும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எந்த தீய சக்திகளையும் நான் உன்னிடம் அண்ட விட மாட்டேன். என் மீது நம்பிக்கை வை. உனக்கு துணையாக அன்னை நான் இருக்கின்றேன். இந்த நாள் அம்மன் அருளால் அழகிய நாளாக அமையும். உன்னை சுற்றி நடக்கும் தீய வேலைகளையும் தீய சக்திகளையும் பற்றி உன்னிடம் சொல்லதான் நான் எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னிடம் அன்பு காட்டி பாசம் காட்டி ஒட்டி உறவாடி காத்து கொண்டிருக்கும் சில நபர்களை பற்றிதான் உண்மையை கூற வந்தேன். இத்தனை நாட்கள் அவர்கள் வார்த்தைகளை நீ நம்பியதெல்லாம் இதோடு நிறுத்திவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. நீ இதுவரை அனுபவித்த துன்பத்தை விட நான் பல மடங்கு சந்தோஷங்களை உனக்கு தருவேன். முழுமையாக என்னை நம்பு. உன் துன்பங்களும் வேதனைகளும் இன்றோடு முடிந்துவிட்டது. உன் கஷ்ட காலங்களும் முடிந்துவிட்டது. இனி நீ கவலைப்பட எதுவுமே இல்லை. எவ்வளவுதான் உதவிகள் நன்மைகள் மற்றவர்களுக்கு நீ செய்தாலும் அவையெல்லாம் அவர்களுக்கு தெரியவதும் இல்லை, புரிவதும் இல்லை என்று நீ என்னிடம் வந்து புலம்பி இருக்கின்றாய். கவலை கொள்ளாதே. உன் முழு மனதை நான் அறிவேன். நீ யாருக்கும் எந்தவித தீங்கும் கெடுதலும் செய்ததில்லை. உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ மற்றவர்களெல்லாம் நம்பி நம்பி இதுவரை ஏமாந்ததெல்லாம் போதும். விழித்திரு, எழுந்திரு. யாரையும் நம்பாதே.
உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உனக்கு எதிராக நடக்கும் அனைத்து சதிகளையும் நான் பார்த்து கொள்கின்றேன். என் வார்த்தைகளை நம்பிதானே உள்ளே வந்தாய். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன். இனி எதற்காகவும் கலங்காதே என் செல்ல குழந்தையே. உனக்கு எதிராக நடக்கும் அனைத்தையும் நான் உனக்கு சாதமாக மாற்றி அமைப்பேன். அதனால் எதற்கும் கலங்காதே. நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்ல குழந்தைக்கு நல்லது மட்டும்தான் நான் நடத்தி காட்டுவேன். அம்மா, நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய்? என் குழந்தையே, நான் உன்னை சோதிக்கவில்லை. உனக்கு அருளித்த பலன்களை தான் நீ இதுவரை அனுபவித்து கொண்டிருந்தாய். இனி எல்லாம் முடிந்து விட்டது. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் சோதனை நாட்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை திளைத்திருக்கப் போகின்றாய். என்னிடம் வந்து நீயே நன்றி கூறுவாய். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. கலங்காதே மகளே, அனைத்தையும் நல்லதாகவே நடக்கும். நீ துயரத்தில் இருந்து விடுபட்டு விட்டாய். வீணாக வருந்துவதை முதலில் நிறுத்து. இனி உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் இருப்பேன். நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கலக்கம் கொள்கின்றாய்? நீ சகல காலமும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதால் உன் வாழ்வில் எல்லாம் நலமாக இருக்கும். உனக்கு இப்பொழுது தேவையில்லாத விரோதிகளும் எதிரிகளும் அதிகமாக உள்ள காரணத்தினால் எந்த நேரமும் உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டிவிட வேண்டும், உன் சந்தோஷத்தை கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என் தங்கமே, நீ இப்பொழுது நினைக்கலாம், அம்மா நான் யாருக்கு என்ன செய்தேன், எனக்கு ஏன் இவ்வாறு நினைக்கிறார்கள் என்று. ஆனால் நீ தெரிந்து யாருக்கும் எதுவும் செய்யவில்லை. நீ நல்லதென்று செய்யும் சில விஷயங்கள் அவர்களுக்கு கெட்டதாக முடிகிறது. அதனால் அவர்கள் உன்னை பழிவாங்கும் கெட்ட எண்ணத்தோடு இருக்கின்றார்கள். என் தங்கமே, உன்னை சுற்றி இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் உன் மீது அன்பு கொண்டவர்களையும் உன் மீது பாசம் கொண்டவர்களையும் ஆபத்தில் மாட்டிவிட காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதனை சொல்வதற்காக தான் உன் அம்மா இப்பொழுது உன்னிடம் வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்னும் சில மனிதர்கள் இதுபோன்ற எண்ணங்களோடு சுற்றுவதெல்லாம் நிதர்சனமான உண்மைதான். அதனால் நீ இவர்களிடம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையை அவர்கள் கெடுக்க நினைக்கலாம், ஆனால் அது நடக்காது. அதற்கு தான் உன் அம்மா ஓம் சக்தி உன்னோடு இருக்கின்றேன் அல்லவா? அப்படி ஒரு சூழ்நிலையை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கவே மாட்டேன் என்பதை நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆனால் நீ அதற்காக சற்று பயந்துதான் ஆக வேண்டியிருக்கும். ஏனென்றால் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை பெரியதாகும். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களையும் அந்த அன்பினை வைக்காதவாறு பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன் ஓம் சக்திதாய் இதையெல்லாம் அறிந்து அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். இந்த சமயபுரத்தாளின் செயல்களை கண்டு அவர்கள் திகைத்து என்ன செய்தாலும் இவர்கள் வீழ்த்தி விடுகிறார்களே என்று திக்கி திணறி நிற்கின்றார்கள். என் தங்கமே, அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் கொஞ்சம் கூட உன்மீது இரக்கம் என்பதே இல்லாமல் செய்ய நினைத்த காரியம் என்ன தெரியுமா? என் பிள்ளையின் வாழ்க்கையை வாழ முடியாமல் நீ மீண்டு வர முடியாமல் பாதாளத்தில் உன்னை தள்ளிவிட வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று எண்ணத்தோடு உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீயோ உன் வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அடியெடுத்து வைத்தோம். ஆனால் இன்று நாம் நினைப்பது ஒன்று, வாழ்க்கை நம்மை அழைத்துச் செல்வது ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கிறதே என்று என் குழந்தை மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இதற்கெல்லாம் அவர்கள் செய்கின்ற செயல்கள்தான் காரணமாக மாறிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருப்பவர்கள் மனதை மாற்றும் அளவிற்கு அவர்களின் பேச்சில் வசியம் இருந்தது. என் தங்கமே, இதையெல்லாம் இனிமேல் உன் அம்மா நான் நீக்கி உன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்கானதாக அமைத்து உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, மற்றவர்களின் பேச்சை கேட்பது தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் பேச்சை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பது மிகவும் தவறான செயல். எது உண்மை எது பொய் என்று அறிந்து பார்த்துதான் எல்லோரும் எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். அவர்கள் சொல்கின்றார்கள் என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டு ஒருபோதும் அதனை நம்பிவிடக்கூடாது. ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கை நாளை பொய்யாகும் பொழுது உன்னால் அதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு துணிவோடும் நல்ல விஷயங்களும் அதில் இருப்பதில்லை. இதனால் தான் எல்லோர் மீதும் முழுமையான நம்பிக்கை வைக்காதே என்று நான் சொல்கின்றேன். யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்பதை நீ புரிந்து அறிந்துதான் செயல்பட வேண்டும். என் தங்கமே, உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, உன் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களின் நடவடிக்கையை நீ சற்று ஆராய்ந்துதான் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன் அம்மா நான் உன்னுடன் இருக்கும் வரை நீ எப்பொழுதுமே மனதிற்குள் ஒரு தெளிவோடு இருக்க வேண்டும். யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்று எதற்காகவும் நீ கவலைப்படாமல் நீ உன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த அம்மா உன் துரோகிகளையும் உன்னை ஏமாற்றுவர்களையும் உனக்கு நிச்சயமாக அடையாளம் காட்டி கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். என் தங்கமே, எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே. அதற்காக யாரிடமும் பேசக்கூடாது என்று நான் ஒருபோதும் உன்னிடம் சொல்லவில்லை. என் குழந்தையே, வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கும் பொழுது நீ திசை தெரியாமலும் திக்கு தெரியாமலும் நின்று கொண்டிருப்பாய்.
துரோகங்களை செய்பவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்பதை அறியாமலும் நின்று கொண்டிருக்கும் பொழுது அதற்காக தான் உன் அம்மா நான் உன்னிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டால் அவர்கள் செய்த துரோகங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ தானாகவே வந்து விடுவாய். இவர்கள் வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். என் தங்கமே, இனிமேலாவது என் குழந்தையாக நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். என் தங்கமே, நீ பிழைத்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒருபோதும் நீ மற்றவர்கள் முன்னிலையில் தலை குனிந்து வாழக்கூடாது. தலை நிமிர்ந்துதான் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நல்லபடியாக நான் அமைத்து தர காத்து கொண்டிருக்கும் போது நீ ஒருபோதும் வேதனைப்படாதே. உன்னை காயப்படுத்த நினைத்தவர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே. அவர்கள் செய்த தீவினைகளுக்கு பலன்கள் அவர்களுக்கே திரும்ப கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு துரோகங்களை செய்பவர்களுக்கு தக்க தண்டனைகளும் அதிகமாகவே இருக்கும் என்பதனை மறந்துவிடாதே. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு அமரும்போது அவர்களுக்கு எதுவுமே இல்லாமல் உன்னிடம் வந்து கையேந்தி நிற்கும் நிலை நிச்சயமாக ஏற்படும். அந்த நிலையினை நான் நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கக்கூடாது. இது போன்று நினைப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு மீண்டும் நடக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் அவர்களுக்கு அந்த வேதனையும் வலி என்னவென்று அவர்களுக்கு புரிந்து கொள்வார்கள். என் அன்பு பிள்ளையே, இவற்றையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே. நான் அவர்களுக்கு இது போன்ற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து நல்ல பாடத்தினை கற்றுக் கொடுப்பேன் என்பதையும் மறந்து விடாதே. அவரவர்களுக்கு சேர வேண்டியதை நான் பக்குவமாக கொடுத்து விடுவேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அவர்கள் என்ன செய்ய நினைத்தாலும் யாரை அழிக்க நினைத்தாலும் நினைப்பது தவறான காரியம் என்றால் அது மிகப்பெரிய பாவம் அல்லது அப்படிப்பட்ட பாவத்தை அதிகமாக சேர்த்து கொள்ள அவர்கள் பாவம் அதிகமாகி அவர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் இது தாக்கும் அல்லவா? இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இந்த ஓம் சக்தி தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் அம்மா நான் தருகின்ற வார்த்தை உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறுவதற்கும் உன் மனதிற்குள் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும், உன் வாழ்க்கையில் நல்ல தெளிவு கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய நோக்கமாகும். இந்த ஓம் சக்தி வேறு எதற்காகவும் இங்கு வரவில்லை. உன்னோடு பேச வேண்டும், நீ தவறான பாதைக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக உன்னை ஆபத்திலிருந்து உன்னையும் உன்னுடைய துணையையும் காப்பாற்றுவதற்கு வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் உன் அம்மா உன்னுடன் நான் பேச வந்திருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, நீ எப்பொழுதெல்லாம் வேதனையில் இருக்கின்றாயோ, எப்போதெல்லாம் கண்ணீர் விட்டு கதறுகின்றாயோ, அப்போதெல்லாம் உன் அம்மா நான் உன்னை காண ஓடி வந்தேன். என் பிள்ளை வேதனைப்படக்கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடாது என ஒரு அம்மாவாக நான் எதிர்பார்த்தேன். என் பிள்ளையே, நீ மனவேதனை அடையும் போது உன் அம்மா நான் மனவேதனை அடைந்து விடுகின்றேன். மற்றவர்களுக்கு ஒன்றும் செய்ய நினைக்காத என் குழந்தைக்கு என்ன நடந்தாலும் நல்லதாகவே நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் அம்மா உனக்காக அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக இழக்கப்படுகின்ற என் குழந்தைக்கு இப்படியெல்லாம் தீய எண்ணங்களோடும் செயல்களை செய்பவர்களுக்கு கொடியவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தாங்காது என்பதை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உனக்கு எப்பொழுது உன் வாழ்க்கையில் இந்த துரோகங்களை செய்து உன்னை அழிக்க நினைப்பவர்களை எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக மனவேதனை தான் எனக்கு ஏற்படுகின்றது. இந்த துரோகிகளை எல்லாம் உன் வாழ்வை விட்டு நான் ஒதுக்கி வைக்கின்றேன். இதற்கான செயல்களை நான் துவங்கிவிட்டேன். இன்னும் சில காலம் மட்டும்தான் என் குழந்தைக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீடித்திருக்கும். உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றேன் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, எது நடந்தாலும் சரி, உன் அம்மா உன்னோடு இருக்கின்றேன். அதனால் உன் துணையாக நீ எங்கு சென்றாலும் இந்த அம்மாவை நினைத்து கொண்டு நம்பிக்கையோடு பயணத்தை தொடர்ந்து செய். உன் அம்மா உனக்கு எப்பொழுதும் காவலாக இருப்பேன். உன்னுடைய பாதையில் எந்த ஒரு தீங்கும் உன் அம்மா நான் வராமல் பார்த்து கொள்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் செல்லமே. குழந்தையே, உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து அருமருந்தாக இந்த செய்தி இருக்க போகிறது. கஷ்டமான சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் மனமுடைந்து போகக்கூடாது. என்ன நடக்கிறதென்று பொறுமையாக பார். என்னுடைய பிள்ளைகளை நான் எப்பொழுதும் காப்பாற்றி விடுவேன். உன்னை நிராகரிப்பவர்களை கண்டு நீ மனம் தளர வேண்டாம். உன்னுடைய அருமை பெருமை இங்கு யாருக்குமே தெரியவில்லை. உன்னை யாராவது தூக்கி எறிந்து பேசினார்கள் என்றால் உன் கை தூக்கி விடத்தான் நான் இருக்கின்றேன். இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் உன்னுடைய மன அமைதியை மட்டும் இழக்காதே செல்லமே. உன்னுடைய மனது அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ இழந்ததாக நினைத்ததெல்லாம் கூட உன்னால் திரும்ப பெற முடியும் செல்லமே. அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுகிறேன். உன்னுடைய மனதில் மட்டும் அமைதியாக இருந்தால் போதும். இந்த உலகில் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம்.
நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இன்று இரவோடு இரவாக முடிந்து போக போகிறது. பௌர்ணமி நிலவு போல உன் வாழ்க்கை மலரப் போகிறது. வீணாக மனதை போட்டு கவலை கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் இருக்காதே. உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை, நீ நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக உன் வாழ்க்கையில் எதுவும் முடிந்து விடவில்லை தங்கமே. உனக்கான பல வரங்களும் சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வர தயாராக காத்திருக்கிறது. இது உன் கஷ்டத்திற்கு தான் முடிவான இரவாக இருக்குமே தவிர உன் வாழ்க்கைக்கு எந்த கஷ்டமும் முடிவாகாது தங்கமே. உன்னை ஒரு காரணத்தோடு நான் காப்பாற்றுவதற்காக தான் நீ கேட்ட விஷயத்தை தள்ளி வைத்து கொண்டே இருக்கின்றேன். யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை. உனக்கு உணவு, வாழ்வு, அன்பு என தாராளமாக கொடுத்து வழங்க நான் இருக்கும் பொழுது மற்றவர்கள் சொல்கின்ற சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் ஏன் மனமுடைந்து போகின்றாய்? துரோகமும் கண்ணீரும் பிரிவுகளும் ஏமாற்றங்களும் கூட உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவோடு முடிந்து போகிறது. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை தாராளமாக செய்து கொடுக்க போகின்றேன். நீ சேர வேண்டிய இடத்தில் நிச்சயமாக உன்னை நான் கொண்டு செல்வேன் செல்லமே. வெற்றி உனதே. நீ நினைத்ததுதான் நிச்சயம் நடக்கும். நீ விரும்பிய வாழ்க்கை நீ வாழ்வாய். நீ பயப்படுவதற்கேற்க இங்கே எதுவும் தவறாக நடக்காது. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிந்து விட்டது. நிம்மதியாக இரு. உன் அம்மா நான் உனக்கு துணையாக, எப்பொழுதும் உனக்கு நிழலாக, நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன். என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் வருந்தாதே. அம்மா நான் உங்களிடம் வைத்த பிரார்த்தனைகள் இன்னும் எனக்கு நிறைவேறவில்லையே, எப்பொழுது நீங்கள் அதை எனக்கு செய்து கொடுப்பீர்கள் என்று காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா? என் பிள்ளையான உனக்காகவே உன்னிடம் பேசுவதற்காக இங்கு வந்தேன். இன்று முதல் உன் வாழ்க்கையில் ராஜயோகம் தொடங்கிவிட்டது. நான் உனக்கான வேலைகளை செய்து முடித்து விட்டேன் என்பதில் இன்னும் சற்று நேரத்தில் நீ உணரத்தான் போகின்றாய். தடைகளும் தடங்கல்களும் வந்து கொண்டிருந்த விஷயத்தில் என் அம்மா ஏதாவது எனக்கு அற்புதம் நிகழ்த்த மாட்டாளா? என் வாழ்விலும் அதிசயங்களும் நிகழ்த்த என்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து நான் நிம்மதியாக வாழ்ந்துவிட மாட்டேனா என்றுதானே இத்தனை நாளாக காத்து கொண்டிருந்தாய். இதோ இன்று முதல் உன் வாழ்க்கையில் எனது அற்புதங்களை ஆரம்பித்து விட்டேன் செல்லமே. நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போவதை நீயும் பார்க்கத்தான் போகின்றாய். எனக்கு மட்டும் ஏனம்மா இவ்வளவு சோதனைகள் என்று இனி நீ யோசிக்க வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வராது செல்லமே. என்னுடைய வேலைகளை எல்லாம் முடக்கி வைத்துவிட்டு உனக்கான சந்தோஷத்தை இப்பொழுது கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நான் நினைத்தபடியும் நீ நினைத்தபடியும் நடக்கப் போகின்றது. உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி இன்னும் சற்று நேரத்தில் உன் முகம் மலரும்படி நான் செய்ய போகின்றேன். ஆம் குழந்தையே, உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கை எல்லாம் நான் சரி செய்து விட்டேன். இனி மற்றவர்கள் கண் முன்னால் நீ கௌரவமாக வாழப்போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கை இனி ஏற்றமும் சந்தோஷமும் நன்மைகளும் மட்டுமே இருக்கும்படி உன்னை நான் ஆசீர்வதித்து விட்டேன் செல்லமே. இதுவரை உன் கைகளை பிடித்து வழி நடத்தி பயணம் செய்ய வைத்ததென்னவோ நான் தான். ஆனால் உன் மனதில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறவில்லையே என்று எப்பொழுதுமே உனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறதல்லவா? இப்பொழுது அதையும் நான் சரி செய்து விட்டேன். இனி யார் முன்னிலையிலும் தயக்கம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தலை குனிந்து நிற்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இனி யாருமே உன்னை குறை சொல்ல முடியாத அளவிற்கு உனக்கு நிறைவுகளை அள்ளி அள்ளி தருகிறேன் என் செல்லமே. இதுவரை உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் மறந்துவிடு. அதுதான் நடந்து முடிந்து கடந்து போய்விட்டது அல்லவா? இனிமேல் அதை யோசித்து நீ என்ன சாதிக்கப் போகின்றாய்? இப்பொழுது உனக்கான நல்ல தருணம், நல்ல நேரம் நெருங்கி வரும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்களை மட்டும் நினைக்கும் குணங்களை நான் வளர்க்கின்றேன். இனி ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பிக்கையோடும் சந்தோஷத்தோடும் இரு செல்லமே. உன்னுடைய ஆசைகள் நிறைவேறப் போகும் மகிழ்ச்சியை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு காத்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெற்று சந்தோஷமடைகின்ற தேதி அத்தனை திருப்பங்களையும் உனக்கு நான் ஏற்கனவே செய்து முடித்து விட்டேன். இப்பொழுது நீ வெற்றியும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தருணம் வந்துவிட்டது. வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை உன்னுடைய மனம் போலவே நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். அது உன்னுடைய விருப்பமாகவும் இருக்கும். இப்பொழுது அந்த நல்லதை என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன் செல்லமே. நீயும் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி அடைந்து சந்தோஷத்தோடு எனக்கு நன்றி கூற தயாராக இரு. நீ விரும்பியது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தந்து உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க நானும் தயாராக காத்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அம்மா நான் இருக்கின்றேன். உன் பிரார்த்தனைகளை கேட்டு உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்க்க நான் தயாராக இருக்கின்றேன். எவ்வளவு மோசமான நிலையாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை இனி நிச்சயமாக தலைகீழாக மாறும். எப்படியேனும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருவது இந்த அம்மாவின் பொறுப்பு. குழந்தையே, சற்று நேரத்தில் நீ முகம் மலரப் போகின்றாய். மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். ராஜயோக வாழ்க்கை வாழப்போகின்றாய். தயாராக இரு. நீ நினைத்த காரியம் எல்லாம் கைகூடும். வெற்றி மேல் வெற்றி உனக்கு குவியும். எக்காரணம் கொண்டும் கவலை கொள்ளாதே. நான் உனக்கு கோவில் கருவறையில் இருந்து நேரடியாக கூறும் வார்த்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இது நடந்தே தீரும்.
என் குழந்தையே, இனி உன் வாழ்க்கையில் கவலைக்கு என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இந்த அன்னையின் வாக்கு பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயமாக நீ சந்தோஷத்தின் உச்சிக்கே செல்லப் போகின்றாய். நீ என்னிடம் கேட்ட உதவி உனக்கு கேட்டபடியே கிடைக்கும். நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும். இனி சந்தோஷமான பாதையில் பயணிக்க தயாராக இரு. நல்லதே நினைத்து கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவின் பொறுப்பு. இந்த சூழ்நிலையில் இப்போது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் காத்திருந்தாலே போதும். விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் மனதில் நீ ஆனந்தப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சந்தோஷ நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது. நல்லது நடக்கப் போகும் இந்த நேரத்தில் நீ தீயவர்களுடன் நட்பு கொள்ளாதே. செல்லமே, தரம் தாழ்ந்த மனிதர்களுடன் தீய குணம் கொண்டவர்களுடனும் பழகுவதை முதலில் நிறுத்திவிடு. எப்பொழுதும் நல்லவர்களுடனும் நல்ல குணம் கொண்டவர்களுடன் பழகு. சிறந்தவர்களுடன் பழகினால் உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக இருக்கும். மனிதர்களின் குற்றங்கள் பெரும்பாலும் அவர்கள் நாவில் இருந்துதான் பிறக்கிறது. அவர்கள் எப்பொழுது அவசரப்பட்டு பேச ஆரம்பிக்கின்றார்களோ, மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளாமல் பேசி எப்பொழுது அவர்களை நோகடிக்கின்றார்களோ அப்பொழுது இருந்துதான் அவரது குற்றங்கள் அதிகமாகிறது. அது பாவக்கணக்கில் சேர்ந்து வேண்டுதல்கள் நிறைவேறாமல் கஷ்டப்படுகிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் அப்படி யாரும் தவறான வழியில் போகக்கூடாது என்பதற்காக நான் நல்ல வார்த்தைகளை பேசி நல்லவர்களுடன் பழக சொல்கின்றேன். என் செல்ல குழந்தையான உன் வேண்டுதலை எதற்காக இப்பொழுது நிறைவேற்றியுள்ளேன் தெரியுமா? நீண்ட நாட்களாக நீ மனம் வருந்தி என்னிடம் இதையேதான் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். வேறு எதை செய்தாலும் உன் மனம் திருப்தி அடைவதில்லை. அம்மா ஓம் சக்தி தாயே, இதை மட்டும் எனக்கு எப்படியாவது செய்து கொடுங்கள் என்று உன் மனதில் இருக்கும் ஆசையெல்லாம் என்னிடம் தானே சொல்கின்றாய். ஒரு அன்னையாக உனக்கான அத்தனை ஆசையும் விருப்பங்களையும் உன்னோட எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய கடமை எனக்கு இருப்பதால் தான் இப்பொழுது உன் ஆசைகளில் ஒன்றை நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். அதற்காகவே உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்து விட்டேன். என் செல்லமே, போலி உறவுகள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு முதலை கண்ணீர் வடித்து அதில் உன்னை மூழ்கடிக்க நினைப்பார்கள். எல்லோரையும் நம்பி ஏமாந்து விட்டால் அதன் பிறகு உனக்கு மூச்சு திணறி முட்டி போவாய். எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் நம்பாதே. உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களிடம் மட்டும் தேர்ந்தெடுத்து பழகு. அவர்களிடம் மட்டும் நன்றாக பேசு. நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது உனக்கு ஏற்கனவே என்ன நடக்க வேண்டும் என முடிவெடுத்தாகிவிட்டது. நீயோ நானோ நினைப்பது எதுவும் இங்கு மாறப்போவதில்லை. நீ செய்த நன்மைகளும் தீமைகளின் காரணமாக உனக்கு நடக்க வேண்டியது என்பது நடந்துதான் தீரும். ஆனால் இனி நடக்கப் போவதை உன்னால் நிச்சயம் மாற்ற முடியும். இதுவரை வேண்டுமானாலும் நீ என்னை நாடி வராமல் இருந்திருக்கலாம். எது நன்மை, எதை செய்ய வேண்டும் என புரிதலும் தெளிதலும் உனக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது நித்தமும் நீ என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உனக்கான நல்லது எது என்பதை நானும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். செல்லமே, அத்தனையும் புரிந்து கொண்டு நீ வாழ ஆரம்பித்தாலே உன் வாழ்வில் நன்மைகள் வந்து சேரும். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேறி நீ எதிர்பார்த்தபடியே நினைத்ததையெல்லாம் நடத்தி கேட்டதையெல்லாம் நான் கொடுத்து விடுவேன். என் செல்லமே, நான் சொல்வதை போல் கேட்டு நீ மகான் போல மாற வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. எதற்கும் ஆசைப்படாமல் கஷ்டப்பட்டு உனது வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் நான் சொல்லவில்லை. மனசாட்சிப்படி உனக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு திருப்திகரமாக வாழப்பார் என்றுதான் சொல்கின்றேன். செல்லமே, கல்வி அறிவும் இறைவனின் மீது பக்தியும் உள்ளவர்கள்தான் உண்மையானவர்கள் என்பதை உணர்ந்து கொள். எப்பொழுதும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டு. உனக்கு எது நல்லதோ அதை தானே நான் உன் கண்களில் காட்டி கொடுக்கின்றேன். பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கின்றாய் என்பது உனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறது என்று உனக்கு தெரியாது. பணத்திற்கும் காலத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்நாள் எவ்வளவு வைத்திருக்கிறது என்று உனக்கு தெரியாது தானே. அதை நான் மட்டும்தான் அறிவேன். இந்த நொடி முதல் ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழப்பார். நிகழ்காலத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது உனது கரங்களில் தான் இருக்கிறது. இந்த நிகழ்காலத்தில் நீ சந்தோஷமாக வாழ்ந்தால் உனது எதிர்கால வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். உன்னுடைய இலக்கும் உனது எல்லையும் மற்றவர்களிடம் பேசும் விதமும் எதுவரை இருக்க வேண்டும், எது உனது எல்லை என்பதை முதலில் உன் மனதிற்குள் நீ தீர்மானித்துக்கொள். மற்றவர்கள் உன்னை பற்றி 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. உன்னுடைய வியர்வியில் உண்டாகும் செல்வம்தான் உன்னிடம் நிலையாக இருக்கும். அடுத்தவரை கண்ணீர் விட வைத்து சேர்த்து வைக்கும் பணமானது உன் வாழ்வில் ஒருபோதும் நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது. அது இரட்டிப்பான பாவமாக உன் வாழ்வில் வந்து சேர்ந்து விடும் என்பதை ஒருபோதும் மறவாமல் உனக்கான நல்ல செயல்களை மட்டும் செய்து பார். உன்னுடைய செயல்கள் யாருடைய கண்களிலும் கண்ணீர் வரக்கூடாது. நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கு தேவையானதை கொடுத்து கொண்டே இருப்பதற்காக தானே
உன் ஓம் சக்தி அம்மா உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன். நிம்மதி தேடி அலைவதை விட இங்கு கிடைக்கும் என்பதை யோசித்து ஒரு இடத்தில் அமர்ந்து என்னை சிந்தனை செய். எதையும் தேடி அலையாமல் இருப்பதுதான் நிம்மதி என்பதை நான் உனக்கு உணர்த்துகிறேன். என் செல்லமே, ஒரு சில உறவுகள் நம்மை தன்னை சுற்றியுள்ளவர்களிடம் பேசுவதற்கும் வந்து பார்ப்பதற்கும் நேரமில்லை என்று சொல்கின்றார்கள். உண்மையான அன்பு இருந்தால் அங்கு பேசுவதற்கும் நேரம் கிடைக்கும். பொய்யான அன்பு என்பது மற்றவர்களுடன் பேசாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சொல்லலாம் என்பதை தானே கண்டுபிடிக்கும். நீ மன்றாடி இன்று தோற்று போவதை விட மௌனத்தால் நாளை ஜெயிக்கலாம் என மனதில் உறுதியோடு வைராக்கியத்தோடும் காத்திரு. உனது பொறுமைக்கான பரிசு கிடைக்க தாமதமாக ஆனாலும் மிகப்பெரிய அளவில் நான் உனக்கு கிடைக்கச் செய்வேன். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு நிம்மதியை கொடுக்க ஓம் சக்தி தாய் நான் இருக்கின்றேன். செல்லமே, இறைவனால் கூட முயலாத செயல் என்று ஒன்று உண்டு என்பதை நீ அறிவாயா? அது என்னவென்பதை யோசித்துப்பார். நான் சொல்லட்டுமா? ஏற்கனவே நடந்து முடிந்ததை நடக்காதவாறு யாராலும் செய்ய முடியாது. நடந்தது நடந்ததுதான். அது இறைவனால் கூட மாற்ற முடியாது தானே. அப்படி இருக்கும் பொழுது இப்படி நடந்து விட்டதென்று நீ வருத்தப்பட்டு வேதனைப்படுவதால் அதனை மாற்றி அமைக்க முடியுமா? அது என்னவென்பதை யோசித்துப்பார். நான் சொல்லட்டுமா? ஏற்கனவே நடந்து முடிந்ததை நடக்காதவையாக யாராலும் மாற்ற முடியாது. நடந்தது நடந்ததுதான். அது இறைவனால் கூட மாற்ற முடியாது தானே. அப்படி இருக்கும் பொழுது இப்படி நடந்து விட்டது என்று நீ வருத்தப்பட்டு வேதனைப்படுவதால் அதனை மாற்றி அமைக்க முடியுமா? அதுக்கு பதிலாக இனி நடக்கப் போவதை எப்படி நடத்தலாம் என்று யோசனை செய். அதற்கான முயற்சிகளை செய். உன் ஓம் சக்தி அன்னை உனக்கு துணையாக நான் இருந்து உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நீ நினைத்தது போல நடத்தி கொடுக்கின்றேன் செல்லமே. இன்று உனக்கு எது இன்பமாய் தெரிகிறதோ நாளை உனக்கு துன்பமாய் தெரியலாம். நீ இன்று எதை துன்பம் என நினைக்கிறாயோ அது நாளை உனக்கு இன்பமாய் மாறலாம். எனவே அது வேண்டாம் இது வேண்டாம் என எதையும் ஒதுக்காமல் எல்லாவற்றிலும் சமநிலையோடு இருக்க பழகு. உன் உடலின் செயலை தான் ஒருவரால் தடுக்க முடியுமே தவிர உன் மூளையின் செயல்பாட்டை யாராலும் தடுக்க முடியாது தானே. உனக்கான நல்லதை உன்னுள் இருந்தே சிந்தித்துப்பார். உனக்கான சரியான நேரம் வரும்போதிலும் உன் எதிர்கால கனவுகளை சிந்தித்தும் சிறப்பாக செயலாக மாற்றுவதற்கு நீ முயற்சி செய்தால் உன் ஓம் சக்தி அன்னை நான் உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன். நீ எதற்கும் வருந்த வேண்டாம் என் செல்லமே. சிந்தித்து செயல்படுபவர்கள்தான் சித்தர்களாக இருந்து வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். நீ எதை செய்தாலும் புத்தியை கூறாக்கி சிந்தித்து செயல்படுத்த முயற்சி செய். நற்காரியங்கள் செய்வதற்கு நீ ஒருபோதும் அஞ்ச வேண்டாம். ஆனந்தத்தின் மறுபெயர் நல்ல செயல்களை செய்வதுதான். நீ சற்றும் எதிர்பாராத நிம்மதியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என நீ ஆசைப்பட்டால் மற்றவர்களுக்கு என்றாவது ஒரு நாள் உதவி செய்துதான் பாரேன். நல்ல காரியங்கள் செய்தால் அது நன்மைகளை உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் கஷ்டப்படுபவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய். உதவி செய்யக்கூடிய அளவிற்கு என் வாழ்க்கை இல்லை என்று நீ நினைத்தால் அவர்களிடம் ஆறுதல் வார்த்தைகளாவது சொல். நீ வைக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி தருவேன். உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் நான் சரிப்படுத்துவேன். என் செல்லமே, நான் சொல்வதை மட்டும் நீ முழுமையாக கேள். யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காதே. உன் மனதில் உள்ள அத்தனை கஷ்டங்களையும் நான் மாற்றுவேன். இனி உனக்கான நல்ல காலங்கள் ஆரம்பிக்க போகிறது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். கீழே விழுந்து இருந்த காலங்கள் எல்லாம் மாறி எழுந்து நின்று பிரகாசிக்கப் போகின்றாய். உன் துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷங்களாக மாறும். நீ விரும்பியபடி இனி உனக்கு எல்லாமே நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்து வளங்களும் அடுத்தடுத்து நானே தருவது. நீ விரும்பியவை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்லப் போகிறாய். உன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும். நீ உன் வெற்றியை தேடி பயணித்துக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டிருக்கின்றேன். என் வெகுளித்தனத்தை இரக்க குணத்தையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால் என் பொன் பொருள் பணம் என அனைத்தையும் இழந்து விட்டேன் என புலம்பினாய் அல்லவா? என் தங்கமே, இரக்க குணம் உள்ளவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகலாம். ஆனால் இறைவனிடம் ஏற்றம் பெறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இறைவனின் பிள்ளைகள். குழந்தையே, அதே இரக்க குணம் கொண்ட நீயும் இறைவனின் பிள்ளைதான். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண நேரத்திலும் இறைவனை உன் துணையாக வைத்து கொண்டு செயல்படு. இதன் மூலம் உன் வாழ்க்கை அழகாக மாறும். அதை நீயே காண முடியும். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை எப்படி என்று நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அறிந்து கொண்டாய் அல்லவா? அதை அப்படியே விட்டுவிடு, மன்னித்து விடு. எந்த எதிர்வினைகளையும் மாற்றாதே. உன் கடமைகளை நீ சரியாக செய்து வா. இனி யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்று தெளிவாக முடிவெடுத்துக்கொள். உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் சரி, சதி வேலைகளை செய்திருந்தாலும் சரி, அவர்களை நீ எதுவும் செய்ய தேவையில்லை. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள்.
நீயும் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை விட்டு விலகிவிடு. அவர்கள் விதைத்த வினையை அவர்கள் அறுவடை செய்வார்கள். கோபுரத்தின் மேலே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீ எண்ணுகிறாய். ஆனால் நானும் என் பிள்ளையை கோபுரமாகவே மாற்ற முயற்சி கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் ஒரு நாள் உன்னை கோபுரமாக்கி அலங்கரிப்பேன். வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக நான் உன்னுடனே துணை நின்று கொண்டிருப்பேன். இப்பொழுது நீ ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கின்றாய். சாதகமாக எல்லாம் நடக்குமா அல்லது பாதகமாக ஏதாவது நடந்து முடிந்து விடுமா என்றெல்லாம் பயத்துடனே காத்திருக்கிறாய். என் குழந்தையே, நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் நடக்கும். நீ நினைப்பது போலதான் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். கவலையை விடுத்து முன்னேறிச் செல். நீ படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை வளமாக்கும். உன் வீட்டில் இப்பொழுது சுபகாரியங்கள் நடக்குமா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நிச்சயம், சர்வ நிச்சயம் உன் ஆசை நிறைவேறும். மகளே, இந்த அம்மனின் ஆசையோடு நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு முயற்சி செய். இது உனக்கான காலம், உனக்கான நேரங்கள் இது. இப்பொழுது நீ எது செய்தாலும் அது வெற்றியில் முடியும். உன் முயற்சிகள் எல்லாம் உனக்கு ஜெயத்தை தரும். நீ காத்து கொண்டிருக்கும் ஒரு மனம் விரும்பும் உன் மங்கள செய்தி கூடிய விரைவில் உன் மனம் வந்து சேரும். இப்பொழுது நீ செய்து கொண்டிருப்பது சரியா தவறா என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, என் மீது நம்பிக்கை கொண்டு நீ செய்யும் அனைத்தும் சரியே. எல்லாம் சரியாகத்தான் நடக்கும். அப்படி அது தவறு என்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக அதை தடுத்து விடுவேன். அதை சரி செய்து மீண்டும் செய்து கொடுப்பேன். எனவே தைரியமாக இரு. இது எதுவாக இருந்தாலும் நீ தைரியமாகவும் நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. ஜெயிக்கத்தான் போகிறாய். உன்னை வெற்றி பெற வைக்கவே ஆசீர்வதிக்க வந்திருக்கின்றேன். மீண்டும் கூறுகிறேன், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீ சந்தோஷமாக இரு. உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் நீ என் பிள்ளை. இது நான் உனக்கு நொடிக்கு ஒரு முறை நினைவுபடுத்தி கொண்டேதான் இருக்கின்றேன். உடைந்து விடாதே குழந்தையே, உறுதியாக முன்னேறி செல். உன் துயர் மகிழ்ச்சியாக மாறும். என்னுடைய உறவான உன் மனம் உடையும்படி எந்த நிகழ்வும் நடக்காது. உன் வாழ்வை நான் தீபத்தை ஏற்றி வைத்தேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். நீ நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அவையெல்லாம் நடக்கும் என்று நீ முதலில் நம்ப வேண்டும். நீ எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு நாள் உண்மையாகவே பலித்துவிடும். ஆம் குழந்தையே, நீ சொல்லும் வார்த்தைகள் தான் உன் வாழ்வில் பலனளிக்கும். எனவே நம்பிக்கையோடும் நேர்மறையான வார்த்தைகளையும் சொல்லிக் கொண்டிரு. அது ஒரு நாள் நிஜமாகும். உன் நேர்மறையான செயல்களும் உழைப்பிற்குமான என்றுமே வீணாகாது. நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும். நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதை நினைத்தும் கலங்கி கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென்று தாழ்ந்து போகும் பொழுதும் விழும் பொழுதும் அழும் பொழுதும் அது அவர்களின் கர்ம வினையால் வந்ததென்பதை உணர்ந்து கொண்டு அமைதியாக இரு. எதை பார்த்தும் நீ பயப்படாதே. நாம் எதுவரை அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீ இருக்கிறாயோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராமல் உன் தாய் ஓம் சக்தி நான் பார்த்து கொள்வேன். நீ என் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கின்றாய். நான் உன் அரணாக இருக்கின்றேன். உன்னை நான் பார்த்து கொள்வேன். நீ எந்த சூழ்நிலையிலும் எதை பார்த்தும் நீ கலங்காதே. தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே குழந்தையே. அவர்களுக்கு தெரியாது என் பிள்ளையை கை தூக்கிவிட உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்று. ஆனால் உனக்கு தெரியும் அல்லவா, நான் உன்னோடு இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா. எதற்காக கவலைப்படுகிறாய்? வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கள், தடைகள், நிபந்தனைகள் என்று ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும். அதை தாண்டி வருவதுதான் உன் மன தைரியம். உன்னால் இது முடியும் என் தங்கமே. உன்னால் எதுவும் முடியும். உன்னால் முடியாது என்று நினைத்த அனைத்து விஷயங்களையும் நீ செய்து முடிக்கப் போகிறாய். அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய். என் செல்ல பிள்ளையே, உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது. அம்பு ஒருபோதும் திசை மாறி செல்லாதல்லவா? அதே போலதான் உன் லட்சியமும். நீ அதை அடைவாய். நீ எதை நோக்கி முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றாயோ அதை நீ பெற்று விடுவாய். அதற்கு துணை புரிந்து நான் இங்கு இருக்கின்றேன். உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது. உன் அழுகையில் என் கண்ணீரும், உன் சண்டையில் நீ என் மீது கொண்ட தாய் உரிமையும் நிச்சயம் இருக்கிறது. அடம்பிடிக்கும் பொழுது நல்லது கெட்டது என்பதை உனக்கு தெரிய வைக்க வேண்டும். உன் கோபத்தில் உன்னை அமைதியாக உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பொறுப்பும் உன் அன்னையான எனக்கு இருக்கிறது. அதைதான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். குழந்தையே, நீ என் மீது நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன் தாய் ஓம் சக்தி என்னை தேடி நீ நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஓடி வந்து விட்டாய் அல்லவா? மாபெரும் அதிர்ஷ்டம் உன் வீட்டில் வந்து சேரப்போகிறது. உண்மையாகவே இங்கு வாழக்கூடிய மனிதர்களை நீ முழுவதுமாக நம்பினால் நிச்சயம் ஏமாற்றம் தானே உனக்கு கிடைக்கும். ஏனென்றால் இங்கு யாரும் மருந்தும் கூட அடுத்தவர்களுக்கு உண்மையாக இல்லை.
எல்லாம் தான் நினைத்ததுதான் பெரியது, தான் கஷ்டம்தான் பெரியது, தன் வாழ்க்கையில் தன் குடும்பம் தான் பெரியது என்று மற்றவர்களிடம் வேஷம் போட்டும் நடித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள். தேவைக்கு மட்டுமே அவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். இன்று உண்மையான இந்த உலகத்தில் உனக்காக மட்டும் நல்லது செய்ய காத்திருக்கும் இந்த ஓம் சக்தி என்னை தேடி வந்துவிட்டாய் அல்லவா? நீ எப்போதும் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க நினைத்தாலும் இந்த உலகம் பல பேரை சிடுமூஞ்சிகளாகவும் கோபப்படுபவர்களாகவும் பார்க்கும் பொழுது அது அவர்கள் எதிர்கொள்ள கொஞ்சம் பயமாக தானே இருக்கிறது. நீ எப்போது எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க நினைத்தாலும் இந்த உலகம் பல பேரை சிடுமூஞ்சிகளாகவும் கோபப்படுபவர்களாகவும் பார்க்கும் பொழுது அதுவும் அவர்களை எதிர்கொள்வது உனக்கு கொஞ்சம் பயமாகத்தானே இருக்கும். உண்மை என்னவென்றால் அவர்கள் பிறக்கும் போதே கோபக்காரர்களாகவும் சிடுமுஞ்சிகளாகவும் இருப்பதில்லை. சில சுயநலவாதிகள் அவர்களுக்கு கொடுத்த கஷ்டங்களும் பாடமும் தான் அவர்களுக்கு சேர்ந்ததுதான் இப்படி மாத்திவிட்டது. மனிதர்களை புரிந்து கொள்ள உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் குன்றாத உழைப்பும் குறையாத முயற்சியும் பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை இருந்தாலே போதும். நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையை நீ ஜெயித்து விடலாம் என் தங்கமே. ஒரு நொடி துணிந்த மனிதன் வாழ்க்கையை பார்த்து நொந்து போய் சில நிமிடம் வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றான். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் தைரியம் வேண்டும் தானே. தைரியமும் துணிவும் எதிர்கொள்ளக்கூடிய மனிதன் நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் ஜெயித்து விடுவான். உன்னுடைய வேதனை கஷ்டத்தையும் பார்த்து பல பேர் உன்னை பார்த்து சிரித்திருக்கலாம், கஷ்டங்களை புறம் பேசி சந்தோஷப்பட்டு இருக்கலாம். ஆனால் நீ ஒருபோதும் யாருடைய வாழ்க்கையில் யார் கீழே விழுவதையும் பார்த்து சிரித்து வேதனைப்பட வைக்க கூடாது என் செல்லமே. உனக்குள் ஒரு புது பாதையை வைத்துக்கொண்டு அதில் நீயே ராஜாவாகவும் ராணியாகவும் இருந்துவிடு. உனக்கு சேவை செய்வதற்கு சிப்பாய்கள் தானாக ஓடி வரும்படி உனக்கான வெற்றிகளையும் உதவிகளையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் உருவாக்குவேன். இந்த உலகத்தில் உண்மையை மட்டும் பேசி தோற்று போனவர்களும் யாரும் கிடையாது. அதே நேரத்தில் பொய் மட்டும் பேசி ஜெயித்து சந்தோஷமாக இருந்து சுலபமாக வாழ்ந்தவர்களும் யாரும் கிடையாது. உண்மை பொய்மை எல்லாம் பறந்தது தானே இந்த உலக வாழ்க்கை. நீ எப்பொழுதும் நியாயமான ஆளாக நியதியாக நேர்மையான ஆளாக இருந்துவிடு. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நல்லதாகவே நடத்தி கொடுக்க இந்த ஓம் சக்தி அருள் செய்வேன் என் தங்கமே. ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் கண்ணுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல. ஏனென்றால் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோற்றுவிட்டால் ஏதாவது காரணம் சொல்லி தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் உனக்குள் வரவே கூடாது. அதற்கு பதிலாக உனக்கென ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு அதை நான் ஜெயித்தே தீருவேன், அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியத்தை உனக்குள் இருந்தால் தானே நீ ஜெயிக்க முடியும் என் செல்லமே. அதை விட்டுவிட்டு தோர்த்து விட்டால் அதை சொல்லி காரணம் சொல்லலாம், இதை சொல்லி காரணம் சொல்லலாம் என்று காரணங்களை தேடி போகாதே. நான் ஜெயித்தே தீர்வேன் என்ற விடாப்படியான வைராக்கியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ நினைத்த சில விஷயங்கள் சில சமயம் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அதைவிட சில விஷயங்கள் மிக சிறப்பாக நடத்தி தரதானே நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. பாராட்டும் புகழும் குவியும் போது குட்டையான சின்ன வாசலுக்குள் குடிந்து செல்வது போல் அடக்கம் வேண்டும். இல்லை என்றால் புகழும் பேரும் பாராட்டுகளும் எனக்கு நிறைய வந்துவிட்டது என்று ஆணவத்தில் ஆடினால் சுவற்றில் இடித்துக்கொள்ள வேண்டியதுதான். எப்பொழுதுமே எல்லா சமயங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் பணிவு உனக்கு வேண்டும் என்பதை மறக்க வேண்டாம் என் தங்கமே. நீ புலம்பிக் கொண்டே இருப்பதால் இந்த உலகத்தில் எதுவும் மாறப்போவதில்லை என்பதை புலம்பி புலம்பி தெரிந்து கொள்வதற்கு பதிலாக இப்பொழுதே உன் வாழ்க்கை தைரியமாக எதிர்கொள். வெற்றி தோல்வி எது கிடைத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற தைரியமான பக்குவப்பட்ட மனம்தான் வெற்றியாளனை உருவாக்கும். நீயும் உன் வாழ்க்கையில் வெற்றி கொள்ள தயாராகு. தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலைப்படாமல் புலம்பாமல் எது நடந்தாலும் சரி செய்வேன் என்ற தைரியத்தை உருவாக்கி கொள்ளும் ஆளாக இருந்துவிடு. எந்த விஷயத்திற்கெல்லாம் உனக்கு கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் புன்னகை செய்ய கற்றுக்கொள். முதலில் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீ முயற்சி செய்தாலோ பயிற்சி செய்தாலோ அதுக்கப்புறம் கோபம் வரும்போது புன்னகை கற்றுக்கொள்வாய். அப்படி தேவையில்லாத சில சமயங்களில் உன்னால் சிலரால் கோபங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சமயத்தில் புன்னகை செய்ய தயாராகிவிட்டால் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இல்லாத சண்டைகள் இல்லாத இனிமையான வாழ்க்கையை மாறும். உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என நினைப்பவர்களிடம் இருந்து நீயே ஒதுங்கி இருந்துவிடு என் செல்லமே. உனக்கு மேலே உள்ளவர்களை பார்த்து நீ ஏங்கினால் தாழ்வு மனப்பான்மைதான் உனக்குள் வரும். உனக்கு கீழே உள்ளவர்களை நீ ஏளனமாய் பார்க்க ஆரம்பித்தால் உனக்கு கீழே இவ்வளவு பேர் இருக்கிறார்களா என மட்டமாக நினைத்து உனக்கு தலைகணமும் வந்துவிடும். அதற்காக தான் உனக்கு மேலே இருக்க அவர்களையும் பார்க்காமல் கீழே இருக்கும் அவர்களையும் பார்க்காமல் யாருடையும் உன்னை ஒப்பிடாமல் உனக்கு கிடைத்த வாழ்க்கை வாழ நீ தயாராகி என்று சொல்கின்றேன். தன்னம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் என்பதற்காக தான் சொல்கின்றேன். என்னை கரம் பற்றியவன் எதற்கும் அஞ்சக்கூடாது என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்கள் மூலமாக தானே நீ அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசனை உனக்குள் வந்தது. கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் நீ உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பாய்.
கஷ்டமும் பிரச்சனைகளும் வரும்பொழுதுதானே இதை சரி செய்ய வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும், இதை தாண்டி வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் உனக்குள் வந்தது. சிகரங்களை தொட்டுவிட்டு வெற்றி பெற வேண்டுமாயின் முதலில் உன்னது மனசாட்சியை வெற்றி கொள்ள வேண்டும். ஆனால் சிகரங்களில் ஏறுவதற்கு முன்பாக உன் மனது உன்னை 1000 விதத்தில் பயமுறுத்தும். எல்லாவற்றையும் தாண்டி நான் ஜெயிப்பேன், என்னால் முடியும் என்று உன் மனதை நீ உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து சகிப்பு தன்மையோடும் பொறுமையோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தால் நீ நினைத்தது வெற்றியை அடையலாம். ஒரு தனி மனிதனின் அமைதியை குறைக்கக்கூடிய விஷயங்கள் காலப்போக்கில் உனக்கும் நடக்கலாம். உன்னை கோபப்படுத்தும் விதமாக யார் எது செய்தாலும் அதை நீ பெரிதாக நினைக்க வேண்டாம். எல்லா சமயங்களிலும் சூழ்நிலைக்கு ஏற்றாற்படி நடந்து கொள்ள முடிவெடுத்தவரை பொறுமையாக இரு. ஒரு கட்டத்திற்கு மேல் அது எல்லை மீறுகிறது, உன்னுடைய சுயமரியாதையை இழக்கக்கூடிய நிலையில் வந்தது என்றால் அதற்கு மேலும் பொறுக்காமல் எதிர்த்து பேசிவிடு. என் செல்லமே, என்றால் எல்லா இடத்திலும் பொறுமையாக இருந்தால் கடைசியில் உன்னை ஏமாளி என்ற மனிதர்கள் கூறிவிடுவார்கள். எந்த இடத்தில் எப்படி நடந்துவிட வேண்டும் என்ற சூழலை ஏற்படுத்தி நடந்து கொள். நீ யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்கலாம் என்று நீ நினைக்க வேண்டாம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் பிடித்தவர்களாக இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது சில விஷயங்களை நீ எல்லா மனிதர்களையும் நீ உனக்கான மனிதர்களாக மாற்றிக்கொள்ள நினைத்தாயானால் அதற்கு நீ அடிக்கடி நடித்தாக தான் வேணும். உன்னால் முடியாது என்று யாரும் கூறினால் அதை நீ காதில் வாங்கி கொள்ள வேணாம். ஏனென்றால் அப்படி சொல்பவர்கள் உன்னுடைய முயற்சியை தடுக்க பார்க்கின்றார்கள் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். தகுதி இல்லாத மனிதர்களுக்கு கிடைக்கும் வசதியும் வாய்ப்பும் வீணாகத்தான் போகும். ஆனால் தகுதி உள்ள என் தங்கப்பிள்ளை உனக்கு நிறைய நல்ல விஷயங்களை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட நல்ல நேரத்தில் சொந்த பந்தங்களின் வாயை முடை நினைக்காமல், யார் என்ன சொன்னாலும் கேட்காமல் என்னுடைய காதுகளை நான் மூடுகிறேன் என்று உன்னுடைய காதுகளை மூடிக்கொண்டு உன்னுடைய முன்னேற்றத்தை அடையப்பார். அடுத்தவர்கள் சொல்வதை கேட்டும் கேட்காமலும் அவர்களை குறை சொல்வதை பற்றி பேசுவதும் உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை தராது. என் செல்லமே, யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல் என் வாழ்க்கைக்கான விடை தேடும் பயணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் வெற்றியடைந்த பிறகுதான் திரும்பி பார்ப்பேன் என்று முன்னேறி முன்னோக்கி போய்கொண்டே இரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். வெற்றி அடைவதற்கு முன்பாக முயற்சி செய்தால் மட்டும் போதாது. அதற்கு முன்பாக வரக்கூடிய தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மன வலிமையும் உனக்கு வேண்டுமல்லவா? வெற்றி அடைவதற்கு முன்பாக தோல்வி வரும், துக்கம் வரும், தடங்கள் வரும், தடைகள் வரும். அத்தனையும் எதிர்கொண்டு தைரியமாக மன வலிமையோடு நீ வாழ்ந்து வந்தால்தானே உனக்கான வெற்றியை பெற முடியும். காலம் என்பது எத்தனை வருடம் கொண்ட அன்பையும் மறக்க வைக்கும். பல நேரம் நீ கோபத்தில் பேசிய ஒற்றை வார்த்தை என்பது அவர்கள் காலம் முழுவதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள். அதனால்தான் எப்பொழுதுமே வார்த்தைகளில் கவனமாக இரு என்று நான் சொல்கின்றேன்.